இப்போ மத்திய பிரதேசம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பீம்குண்ட் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்குது. அந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மர்மமான குளமா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான குளமா இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த குளத்தோட நீர் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1979 அந்த ஊர் பஞ்சாயத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த தண்ணி ஏன் குறையவே மாட்டேங்குது, தண்ணியில் எடுத்து வெளியிடணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மோட்டரை வச்சு 3 நாள் தண்ணி எடுத்து வெளியில் விட்டுட்டே இருந்துக்கிறாங்க. தண்ணி வெளியில் போயிட்டே இருந்துக்குது. குளத்தோட நீர் மட்டம் அப்படிங்கிறது ஒரு அடி கூட குறையலையாம், அப்படியே தான் இருந்திருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னமும் போப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளத்துல உள்ள இறங்கி பார்த்தா ஆழம் போயிட்டே இருக்குதாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களாம் வந்துட்டு விட்டாங்க. 2004 நம்ம இந்தியாவில் சுனாமி வந்தப்போ, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியாலாம் சுனாமி பாதிப்பு வந்தப்போ, அந்த பீம்குண்டு அந்த சுனாமி வரத்துக்கு ஒரு 15 நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக ஒரு 6-7 அடி தண்ணியோட மட்டம் உயர்ந்துச்சான், அந்த குளத்தோட நீர் மட்டம். இவங்களாண்ட ஏதோ நீர் மட்டம் உயருதுன்னு நினச்சிருக்கிறாங்க. அது உயரமானி உடனே இந்தாண்ட சுனாமி வரவும் எல்லாம் பரபரப்பாக அன்றைக்கி ஆர்டிக்கல் நியூஸ்லாம் வந்திருக்குது. பீம்குண்டு வந்து முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கை பண்ணுச்சு, நாம் தான் பார்க்காம விட்டோம்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது அன்றைக்கெல்லாம் ஆர்டிக்கலாக வந்திருக்குது, சுனாமி வருதுன்னா முன்கூட்டியே இதில் அறிகுறி காட்டுதுன்ட்டு. இந்த விஷயம் அப்படி இப்படின்னு அரசியல் புரட்சியில் டிஸ்கவரி சேனலில் காதுக்கார அவங்க காதுக்கு போக அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்கூபா டைவர்ஸ்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள். அந்த ஸ்கூபா டைவர்ஸை கூட்டிகிட்டு வந்து ஒரு கேமரா வச்சு உள்ளடி போய் பார்த்துக்கிறாங்க. அவங்களால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மீட்டர் ஆழம் போய் பார்த்துருக்குறாங்க. அதுக்கு ஆழம் போய் பார்த்தா அதுக்கு மேலேயும் அதோடைய ஆழங்கிறது முடிஞ்சிருச்சு, சைடில் அகலங்கிறது போயிட்டே தான் இருந்திருக்குது. இவங்க என்னன்னு இருக்கிறாங்க, இந்த குளத்துக்கும் ஆழ்கடலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கலாம், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஆழம் போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆழ்கடலில் காணப்படக்கூடிய பவளப்பாறைகள், பாசிகள் இதெல்லாம் வந்து இங்கேயும் காணப்படுது. குட்டி குட்டி ஆக்டோபஸ் இதெல்லாம் வந்து கடலில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஆக்டோபஸ் வகையெல்லாம் இந்த குளத்துக்கடியிலே இருக்குது. ஒரு 45 மீட்டர் ஆழமனம்லாம் இருக்குது. ஸோ எங்கள் கணக்குப்படி இந்த குளத்துக்கும் கடலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு புரியாத விஷயம்னா, கடலோட தண்ணி ரொம்ப உப்பு கரிக்கும், இந்த குளத்தோட தண்ணி உப்பு கரிக்கலை, மினரல் வாட்டர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குளத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாசான் கட்டும். பாசான் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பூஞ்சை தன்மை உள்ள பாசிகள் கட்டும். இந்த குளத்து மேலே அந்த பாசான் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப தண்ணி வந்து ஒரு மினரல் வாட்டர் சுவையில் அப்படியே இருக்குது இன்னமும். இந்த 2025 கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மத்திய பிரதேசம் போய் பார்த்தீங்கன்னா பீம்குண்ட் அப்படிங்கிற ஒரு குளம் வந்து ரொம்ப ஒரு மிஸ்ட்ரி, ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு குளமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கிறது கிடச்சிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த பிறவி பத்தாதுரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வருஷ கணக்கு உலகம் கூட சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு இந்த உலகத்தில் அவ்வளோ விஷயம் குட்டி கிடக்குது. எல்லாத்துக்கும் பணம் தான் வேணும்.